இப்போ என் சைடு 8 அப்படின்னா, இப்போ எங்கள் அப்பாவுக்கு தாத்தா பாட்டினால எங்கள் அம்மாவுக்கு 4 8ங்கும்போது, எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஒரு திருமணத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க. நான் ஒரு பெண்ணை மணக்கிறேன் அப்படின்னா, அங்கே வந்து மாமனார் மாமியாருக்கு அதே மாதிரி 8 வரும். இப்போ திருமணத்தின் போது எப்படி நம்மளை வாழ்த்துவாங்க அப்படின்னா, 16ம் பெற்று பெறுவாள். இந்த 16 குடும்பத்தினுடைய அணுக்களை குறைவின்றி பெறுவது. இப்போ சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழணும் அப்படிம்பாங்கன்னா, நம்ம தாத்தா பாட்டியோ அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மாவோ, ஏன்னா அது நமக்கு தாத்தா பாட்டி, இவங்க எல்லாம் அந்த 8 முன்னோர்கள் வழியில் எங்கேயாவது போகாமல் விட்டுட்டாங்க. 12 வருஷம் ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணலனாலே சாமிக்கு பவர் இருக்காது. அப்போது 12 வருஷம் நம்ம உடம்புல இருக்கிற அணுக்களுக்கு உற்பத்திக்கு 48 நாள். ஆனால் அது எத்தனை நாள் புதுப்பிக்கும் அப்படின்னா அந்த 12 வருஷம். 13வது வருஷம் அதனுடைய தொடர்பு விட்டு போயிடுமா. அப்போ அந்த கிரகம் நம்ம பிறக்கும்போது கெட்டுடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதனால தான் ஒவ்வொரு கிரகத்துக்கு 2 வீடு. தாய் வழியில் ஒரு வீடு, தந்தை வழியில் ஒரு வீடு. மாமன் என்பவன் தாய் வழியிலையும் உண்டு, தந்தை வழியிலையும் உண்டு. புரியுதா? அப்போது இருமுகம் ஒவ்வொரு கிரகத்துக்கும். ஆனால் தாய் தந்தைங்கிறது ஒன்று.